இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி சன் டிவியில் ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க மருமகள் சீரியலோட ஹீரோயின் ஆதிரியை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிரையோட உண்மையான பெயர் கேப்ரியலா நட்டேலி சார்லட்டன். இவங்களுக்கு இப்போது ஜோடியாக நடிச்சிட்ருக்கவர் நம்ம பிரபு அவர்கள். ஸோ ஆதிரையும் பிரபுவும் கெமிஸ்ட்ரி இப்போ ஓரளவுக்கு செட் ஆகி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் இவங்க ஒரு டாம் அண்ட் ஜெரி கப்புள்னு தான் சொல்லணும். இவர் டோட்டல் ஒரு பக்கா கஞ்ச பிசினாரி அப்படின்னு சொல்லலாம். இவங்க நல்லா செலவு பண்ணுற ஒரு கேரக்டர், ஃபேமிலியோட நல்லா ஜெல்லாகிற ஒரு கேரக்டர். ஆனால் பிரபுவை பொறுத்த வரைக்கும் தனியாக இருக்கணும், காசு நிறையா செலவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் ஆதிரை கேரக்டரை நம்ம நிறைய இடத்துல விஜய் டிவியில் பார்த்துருப்போம். கேபியா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அவ்வளோ அழகான டான்ஸர் அவங்க. இவங்க 1999ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா பேர் சார்ல்டன், சுனிதா. இவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் தன்னோட பொண்ணை வளர்த்துருக்காங்க. அவங்க அம்மா டைடல் பார்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் பெரிய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேரும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஒரே ஒரு பொண்ணு தான். எல்லாருமே என்னென்னா ஒரே ஒரு பொண்ணுனா ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க. ஆனால் இவங்க ஒரே ஒரு பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து கெட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாது, நிறைய சேட்டை வந்துடக்கூடாது, ரொம்பவே ஒபீடியண்ட்டாக நடக்கிற பொண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் ரெண்டு பேருமே பார்த்து தான் வளர்த்துருக்குறாங்க. ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த 9 வயசில் இவங்களுக்கு ஜோடி ஜூனியரில் டான்ஸ் ஆடுற வாய்ப்பு கிடைக்கிது. இவங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கூல் மூலியமாக தான் இந்த வாய்ப்பு வருது. ஸோ ஸ்கூலில் இருந்தும் அவங்களோட டான்ஸ் டீச்சர் இவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, கேபி அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி டீமில் இருந்துமே இந்த மாதிரி என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆடிஷனுக்கு வாங்க, அதில் நம்ம செலக்ட் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆஃபர் வருது. ஸோ ஃபஸ்ட்டு போகிறாங்க, போயிட்டு ஆடிஷனில் கலந்துட்டு செலக்ட் ஆகுறாங்க. ஸோ ஜோடி ஜூனியரில் கலந்துக்கிறாங்க. ரொம்ப தூரம் ரவுண்டுக்கு அவங்களால போக முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எலிமினேட் ஆயிடுறாங்க. அப்புறம் 2012 விஜய் டிவியில் இருந்தே 7th சி அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. இவங்க எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா, இவங்க டான்ஸ் ஆடும்போதே இவங்களோட க்யூட்னஸ், அதுக்கப்புறம் இவங்களோட சுட்டித்தனம் எல்லாருக்குமே அந்த செட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமாம். அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் சரி ஓகே, நம்ம பொண்ணு டான்ஸ் பிடிச்சிச்சு, அதை பண்ணுனா இப்போது நெக்ஸ்ட்டு சீரியல்னு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை எப்படி பண்ணுவா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் கூடவே போகிறேன், அவள் நடிக்கும்போது நான் கூடவே இருக்கேன், கண்டிப்பாக அவள் நல்லா, இதுவும் அவளுக்கு ஒரு டேலண்ட் இருந்ததுன்னா அவள் பண்ணட்டுமே, நம்ம பண்ண விடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் 7th சி அப்படிங்கிற ஒரு சீரியலில் அவங்க நடிக்கிறாங்க. அதில் சூப்பராக லீட் ரோலில் நடித்ததுனால அடுத்து தனுஷோட 3 மூவியில் ஸ்ருதிஹாசனுக்கே சிஸ்டராக நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் இவங்களுக்கு சுமி அப்படிங்கிறது பேர். ஆனால் இவங்க ஊமையாக நடிக்கணும், பேச வராத ஒரு பொண்ணாக நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு இது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ரோலோட இம்பார்ட்டன்ஸை சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கொஞ்சம் சீனில் தான் வருவாங்க. ஆனால் ஹீரோ ஹீரோயினை அவங்க ஃபேமிலியோட சேர்த்து வைக்கிறதுக்கே இந்த பொண்ணு தான் காரணமாக இருக்கும். அந்த டைமில் அந்த பொண்ணுக்கு பேச வந்துடும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் ஐஸ்வர்யா அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணவும் அவங்க அப்பா அம்மா ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2013 இவங்களுக்கு பெரிய ஒரு சான்ஸாக இருந்திருக்கு. சென்னையில் ஒரு நாள் படத்தில் ராதிகா அவங்களுக்கு டாக்டராக நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. ரியா கௌதம் கிருஷ்ணன் அப்படிங்கிறது. ஸோ ராதிகாவும் அவங்க ஹஸ்பண்டும் அதில் பிரிஞ்சு தான் வாழுவாங்க. இந்த பொண்ணுக்கு ஹார்ட் தேவைப்படும் போது அந்த ஒரு நாள் அந்த வேறு இறந்தவங்களோட ஹார்ட்டை எப்படி டக்குன்னு இங்கே கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் படத்தோட அப்படி விறுவிறுப்பான கிளைமேக்ஸ் சீனாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கு.
ஹார்ட் பேஷண்ட் மாதிரி நடிக்கணுமா, ஒவ்வொரு படத்தில் நடிக்கிறதுக்குமே அந்த கேரக்டரை வந்து அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா. அவங்க அம்மாவுக்கு சின்ன வயசுலேயே நம்ம பொண்ணு இந்த மாதிரிலாம் நடிக்கணுமா, இப்படி கேரக்டருக்கெலாம் நடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனையாக இருக்குமா. அதுக்கப்புறம் கிச்சன் சூப்பர் ஸ்டார்னு ஒரு ஷோ வந்துச்சு. ஸோ இதில் வந்து ஃபன்னாக தான் கேபி போய் கலந்துருக்குறாங்க. நான் போய் சும்மா சமைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஷோலையும் கலந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு விஜய் டிவிலே ஜோடி நம்பர் 1 சீசன் 7 வருது. இவங்க கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க இல்லையா. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து டான்ஸ் ஆட போகிறேன் திரும்ப போய் அவங்க அம்மா கிட்ட சொல்ல. அவங்க அம்மாவும் ஓகே, இதுக்கப்புறம் நீ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்ட, இதுக்கப்புறம் நீ பண்ணுறது பண்ணு, அங்கே உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரஃபீக்கோட டான்ஸ் பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதில் வந்து இவங்க பண்ண ஹார்ட் ஒர்க், அவங்களுக்கு வந்து சின்ன அந்த 9 வயசில் நடந்த விஷயம் அப்படியே மனசில் இருந்து இந்த சீசனோட வின்னராகவே அவங்க வந்து மாறிட்டாங்க. ஸோ அவ்வளோ வெறி மனசுக்குள்ளே அந்த வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கும் அவங்க ரஃபீக் அவங்க வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து நெக்ஸ்ட்டு காலேஜ் வந்து லொயோலா காலேஜில் வந்து பண்ணுறாங்க. லொயோலா காலேஜில் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 2016 அவங்களுக்கு அப்பா படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. இதில் வந்து ரஷீதா பானு அப்படிங்கிற கேரக்டர் ஸ்கூல் டாப்பர், இன்னொரு ஸ்கூல் டாப்பர் மேலே வந்து இன்னொரு ஸ்கூல் டாப்பர் அதில் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து எப்படிலாம் சித்திரவதைப்படுறாங்க, ஆனால் இவங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க, இவங்க கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு ஆனால் ஸ்கூல் டாப்பர் ஆகுறாங்க. சமுத்திரக்கனி நெக்ஸ்ட் இவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிற மாதிரி தான் அந்த படம் வந்திருக்கும். அது இவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சான். அவங்க அம்மா கிண்டலாகவே சொல்லுவாங்களாம், இது இப்போ நீ ஆக்சுவலாக படித்ததில் நீ ஸ்கூல் டாப்பர் ஆகலை, ஆனால் படத்தில் நீ ஸ்கூல் டாப்பர் ஆகி நீ இன்டர்வியூ கொடுத்தது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, அது ஒரு சீனாக வந்தால் கூட எனக்கு அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு அவங்க அடிக்கடி வந்து மகளை வந்து டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2020 வந்து பிக் பாஸ் சீசன் 4 வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிற வரைக்கும் வந்திருக்காங்க. இதில் வந்து கேபி வந்து அவ்வளோ தூரம் வருவாங்களா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அடுத்தடுத்து அழகாக நடித்து கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வரைக்கும் அந்த ஃபைனல் ஸ்டேஜை ரீச் பண்ணும்போது மணி பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் அங்கே வைக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், நம்ம வந்து மக்கள் மனசை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருப்போமா தெரியலையே, நம்ம வேண்டாம் எதுக்கு இந்த ரிஸ்க்கு. ஏன்னா அவங்க அம்மா வந்து நிறைய அந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்து நிறைய ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்போ நிறைய சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம இவ்வளோ ட்ராபேக் ஆகியிருக்கே, நம்மளை மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா, ஃபைனல் ஸ்டேஜில் நம்மளால் நிற்க முடியுமா, இதெல்லாம் யோசிச்சு டக்குன்னு வந்து மணி பாக்ஸை எடுத்துருவாங்க. அதில் வந்து அவங்களால வந்து அடுத்து ஃபைனல் ஸ்டேஜில் நிற்க முடியாது. ஆக்சுவலாக அவங்க மணி பாக்ஸை எடுக்கலைன்னா கண்டிப்பாக அவங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து போயிருக்கலாம், அந்தளவுக்கு நல்லா ப்ளே பண்ணாங்க. அடுத்து அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஈரமான ரோஜாவே சீசன் 2. ஆக்சுவலாக வந்து பிக் பாஸ் சீசன் 4 வந்து ஆஜித்தோட இவங்களை நிறையா பேர் இது பண்ணாங்க. ஆனால் 2 பேரும் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வந்து டான்ஸ் தெரியும், எனக்கு பாட தெரியும், 2 பேரும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஒரு இது வந்து போஸ்ட் ஒன்று இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் சோசியல் மீடியாவில் அதுக்கப்புறம் அந்த ரூமர்ஸ் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. ஈரமான ரோஜாவே சீசன் 2 வந்து இவங்களை பார்க்கும்போது காவியா ரோலில் இவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கேபி சின்ன பொண்ணு இவ்வளோ பெரிய பையனோட எப்படி வந்து நடிக்க முடியும், ஏன்னா அந்த சீரியலில் வந்து சித்தார்த்து தான் அவங்களுக்கு பேராக இருந்திருப்பாங்க. ஸோ பார்த்தி காவியா அப்படிங்கிற ரோல் வந்து எப்படி செட் ஆகும்னு மக்களுக்குள்ளே நிறைய இது இருந்துச்சு. நிறையா பேர் இதுக்கு பேட் கமெண்ட்ஸும் பண்ணாங்க. ஆனால் அவங்க 2 பேர் பேர் வந்து பக்காவாக செட் ஆகி கேபியா இது அப்படிங்கிற அளவுக்கு நிறையா பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே தொடர்ந்து தான் இப்போது கொஞ்ச நாள் பிரேக்கு, அந்த பிரேக்குக்கு அப்புறம் மருமகள் சீரியலில் அவங்க திரும்ப வந்திருக்காங்க. ஏன் அந்த பிரேக் இருந்தது அப்படின்னா நிறைய ஊர் சுற்றி பார்த்துட்டு அவங்க அம்மாவோடு சேர்ந்து நிறைய ஊர் சுற்றி பார்க்குறாங்க. அவங்க அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும், நிறைய சர்ப்ரைசஸ் கொடுக்கணும். இனிமேல் அவங்களுக்கு இது வரைக்கும் அம்மா நம்மளை நல்லா பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம நிறைய சர்ப்ரைசஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாரின் கண்ட்ரீஸ் அந்த கல்ச்சர் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சுற்றி பார்க்க போயிருந்தாங்க. இப்போது சன் டிவியில் வந்து மருமகள் சீரியல் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸ் பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா, ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா?
கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25லேருந்து 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.